இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ நமக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு 3 எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று நெஃப்ட்னு சொல்லுவோம், மூணாவது வந்து ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொன்றா படிப்படியாக நம்ம இன்றைக்கி விலைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிஜிஎஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி மார்ச் மாதம் 2004 ஒரு 4 பேங்க்கை வச்சு ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் இன்றைக்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 188 பேங்க், 1,39,592 கிளைகள் இதை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது. ரைட், இதுக்கு ஏறத்தாழ ஒரு 1000 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கவர் பண்ணப்படுது. இந்த ஆர்டிஜிஎஸ் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எவ்வளோ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டுமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதனுடைய டைமிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலை 7 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். சரி, இது எல்லா நாட்கள்லையும் ஒர்க் பண்ணுமா? இல்லைங்க, இதுக்கு ஹாலிடேஸில் ஒர்க் ஆகாது. அதனுடைய பேங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அனைத்து விதமான ஞாயிற்றுக்கிழமைகளையும், அதாவது ஆல் சண்டேஸ் இந்த பேங்க் ஒர்க் ஆகாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் சாட்டர்டே அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே இருக்கு இல்லையா, அதுலேயும் லீவு ஒர்க் ஆகாது. இது போக ஆர்டிஜிஎஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஏறத்தாழ ஒரு 11 நாட்கள், சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, தீபாவளி, இது போன்ற நாட்கள்லாம் இருக்குங்க இல்லையா. இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் என்னென்ன நாட்கள் ஹாலிடேஸாக கொடுத்துருக்காங்களோ அந்த நாட்களில் இது ஒர்க் ஆகாதுங்க. சரி, இதில் இன்வார்ட் டிரான்சாக்ஷன் அதுக்கு வந்து ஃபீ கிடையாதுங்க. இன்வார்ட் டிரான்சாக்ஷனாக என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்கு இன்னொரு கிளையில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ நபர் அப்படின்னு இருக்காரு, அவர் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னா, அதே இது அவர் அனுப்பக்கூடிய அந்த நண்பரோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்னொரு பேங்க்கில் அதே ஐசிஐசிஐ பேங்க்கில் இருந்தது அப்படின்னா, இன்னொரு கிளையில் ஐசிஐசிஐ பேங்க்கில் இருந்தது அப்படின்னா, அதைத்தான் இன்வார்ட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் டு ஐசிஐசிஐ பேங்க், பட் பிரான்ச் மே டிஃபர், ரைட்டுங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்வார்ட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இப்படி நம்ம பணம் அனுப்பும்போது இங்கே வந்து என்ன கிடையாது, ஃபீ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் வந்து 2 லட்ச ரூபா இருந்தால் தான் அனுப்ப முடியும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா நீங்கள் அனுப்பும்போது அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸுங்க. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம பணம் அனுப்பும்போது அது எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 50 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் வருங்க. மீதி 55 ரூபாய்க்கு மேலே நிச்சயமாக போகாது. ரைட், ஆனால் போன வருடம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆர்பிஐ பேங்க் எல்லா பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஜிஎஸ் மூலமாக நம்ம ஃபண்டை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து நம்ம வந்து வேவ் பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் ஒரு சில பேங்க் வந்து இதை மினிமமாக சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காங்க. ரைட், ஆனால் இந்த ஆர்டிஜிஎஸ்க்குன்னு சொல்லி நம்ம இந்த சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISO 200-22 அப்படின்னு சொல்கிறோம். இது எதற்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வருவதற்காக இதை பயன்படுத்திருக்குங்க. ஸோ இப்போ ஆர்டிஜிஎஸ் பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இனிமேல் நம்ம 2வது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதைத்தான் நம்ம நெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 1990 நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ தான் ரொம்ப பாப்புலரைஸாக இந்த நெட்டெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு நம்ம இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட்டும் ஒரு மீடியம் அமௌண்ட்டும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதுங்க. இங்கே மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிக்ஸ் இல்லை. ஆர்டிஜிஎஸ்ல நம்ம சொல்லும் இல்லையா 2 லட்சம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதே மாதிரி இங்கே கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு 100 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரைட், இது எப்படி பேஸில் பண்ண அப்படின்னா, இது ஹவர்லி பேசிஸில் வந்து ஒர்க் ஆகுங்க. ஒரு வீக்லி டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மண்டே டு ஃப்ரைடே, அதுக்கு வந்து அந்த நாட்கள்லாம் டெய்லி எத்தனை செட்டில்மெண்ட் இருக்கும் அப்படின்னா 11 செட்டில்மெண்ட் இருக்குங்க. காலையில் 9 மணியில் இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இதில் பணம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் தேர்ட் சாட்டர்டே சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான் பேங்க் செயல்படும். இந்த விதமான ட்ரான்ஸ்ஃபர் வந்து 1 மணி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து சாட்டர்டே ஃபுல்லும் எத்தனை செட்டில்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செட்டில்மெண்ட் இருக்கும். இங்கே 1 லட்ச ரூபாய்க்கு கீழே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜ் என்ன அப்படின்னா 5 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸு. 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 15 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ். அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 25 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் வருங்க. இதுதான் நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் உள்ள
ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. மூணாவது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்டர் பேங்க் மொபைல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னா இது ஆர்டிஜிஎஸ்லையும் நெஃப்ட்லையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம். அதாவது 24/7 எல்லா நாட்கள்லையும் எல்லா மணி நேரமும் நம்ம இதை பயன்படுத்தி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிக்கலாம். உடனடியாக அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் அதுக்கு உங்களுக்கு நம்ம பே பண்ண மாதிரி இருக்குங்க. 10,000க்கு மேலே 1 லட்ச ரூபாய்க்கு கீழே அப்படின்னா 5 ரூபாய் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 2 லட்ச ரூபாய்க்கு உள்ள அப்படின்னா இதில் எவ்வளோனா 15 ரூபாய் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ். இது ஏறத்தாழ நெஃப்ட்னுடைய சார்ஜஸை சார்ந்தே அமையுங்க. ஸோ இந்த 3 அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தி ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக அனுப்ப முடியும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டியது இல்லை, பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்திருந்த பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ இல்லை மொபைலோ வச்சு நம்மளுடைய பணத்தை உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இன்னொருக்கு பணம் கொடுத்ததுக்கான அத்தாட்சி, அதாவது லீகலாக நமக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம நெட்டு மற்றும் மொபைல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குங்க. ரைட், இந்த 3 விஷயங்களையும் நாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதை பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாருமே பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின உள்ள வீடியோவில் நம்ம ஐஎஃப்சி கோடு அதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஐஎஃப்சி கோடு பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்ல மறந்த விஷயம், இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் வேணும் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெட் பேங்கிங்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனோடனே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம பேய் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை மேனேஜ் பண்ணும்போது நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி விவரங்களை இதில் ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. அதாவது நம்ம யாருக்கு பணம் அனுப்புகிறோமோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அவங்களுடைய பேங்க் நேமு, அவங்களுடைய பிரான்ச்சு, அவங்களுடைய ஐஎஃப்சி கோடு, இது எல்லாத்தையுமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழித்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும், இப்போ நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க. ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு கிரெடிட் ஆன உடனே நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னர் அதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பரோட. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்துக்குமார். நன்றி.